பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் புதுசா ஒரு சீரிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடன் அப்படின்னு அந்த சீரிஸ்க்கு பேர் வச்சிருக்கேன். இதுல என்னன்னா சில என்னோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் சில தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சீரீஸ்க்கு கீழே உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோஸா ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த உங்களுடன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா நான் இப்போ என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, டெலிவரி பேக் நான் என்னென்ன பேக் பண்ணேன் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ண போறேன். இது நான் முன்னாடியே பேக் பண்ணிட்டேன். டெலிவரிக்கு முன்னாடியே இந்த வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சிருந்தேன். பட் சில சிச்சுவேஷன்ஸ்னால என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இதுவுமே நல்லதுக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பேக் பண்ணது என்ன எனக்கு தேவைப்பட்டுச்சு, என்ன தேவைப்படலை, எதெல்லாம் நெசசரி அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி டெலிவரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன நான் பேக் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்ட்பேக் இல்லைன்னா பேக் பேக் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அது எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஹாஸ்பிட்டலோட ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட வாலெட், அந்த மாதிரி முக்கியமானது மட்டும் வச்சுக்கிறதுக்காக இந்த பேக்கை செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இதை எனக்கு த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல நான் என்னென்ன வச்சிருப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபைல். எனக்கு இந்த கவர் ஃபைல் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கிற ஃபைல் கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து, அப்புறம் எவ்ரி மந்த் ஸ்கேனு, அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன் ரிப்போர்ட்டு, அதோட பில்லு எல்லாமே நான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஃபைலுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். இது கடைசி வரை உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எங்க போனீங்கன்னாலும் உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஃபைல்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மறந்துட்டும் போக மாட்டீங்க. அவங்க கேட்க நம்ம எடுத்து கொடுக்கவும் ஈஸியா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட்டையோ யார்கிட்டயோ நீங்க இதை கொடுத்து இந்த மாதிரி சொல்லி வச்சுட்டீங்கன்னா நீங்க ஸ்கேன் ரூம்ல இருக்கும்போது அவங்க கூட அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஃபைலா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே நீங்க கடைசி வரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட டேப்லெட் பாக்ஸ், நீங்க அதை வீக்லி அந்த மண்டே டியூஸ்டே இருக்கிற மாதிரி பாக்ஸ் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த எண்ணெய் மாதிரி ஒரே பாக்ஸா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்க உங்களோட அயன் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், ஃபோலிக் ஆசிட், அப்புறம் சுகர் பிபி இருந்தா அந்த டேப்லெட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க இதே இதுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்க போனாலும் இந்த பேக்குள்ள வச்சுட்டு இந்த பேக்கை மட்டும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா போதும். நீங்க டேப்லெட்டையும் மறக்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பர்ஸ். இந்த பர்ஸ்ல உங்களோட கார்டு, அப்புறம் கொஞ்சம் கேஷ் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் த்ரூ அவுட் த பிரெக்னன்சி இந்த மாதிரி பேக்ல ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு அது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். இதே நீங்க கடைசியா டெலிவரி போற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் எடுத்துட்டு போனேன். நான் உள்ள அட்மிட் ஆனப்பையும் என் வீட்டுல இருந்து இதை எடுத்து கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன். இம்பார்ட்டன்டான திங்ஸ் எல்லாமே நான் அந்த ஒரு பேக்ல தான் வச்சிருந்தேன். கடைசி வரை அதை நான் நீட்டா மெயின்டைன் பண்ணனால எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. அது மாதிரி இந்த ஒரு பேக்கை நீங்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பாத்திரலாம். நான் இந்த ஹேண்ட்பேக் மீஷோல வாங்கியிருந்தேன். நிறைய பேர் அந்த பிராண்ட் பார்த்துருப்பீங்க. ஜூக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இதே மாடல் பேக் தான் போட்டிருப்பாங்க. அது 1500 சம்திங் அந்த மாதிரி வரும். பட் சேம் அதே குவாலிட்டி தான். ஆனா 500 ருபீஸ்க்கு எனக்கு மீஷோலே கிடைச்சிச்சு. நான் லிங்க் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங்ஸை ஒரு பேக்ல வைக்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிராவல் பேக் எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்லாம் இதுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒரு அட்டெண்டரோட திங்ஸையும் கூட நீங்க இதுல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தேவையான திங்ஸ் என்ன எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி, சி செக்ஷனா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் உங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டே எவ்வளவு நாளுங்கிறத விசாரிச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம்ங்கிறத நான் எதை சொல்றேன்னா, சி செக்ஷனுங்கிறத கன்சிடர் பண்ணியே நீங்க விசாரிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பேக் பண்ணிட்டு போக ஈஸியா இருக்கும். பிளான்டு சி செக்ஷன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். எமர்ஜென்சிங்கும் போது நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்டு எடுத்துட்டு போறது நல்லது. நான் கேட்டா என்னோட ஹாஸ்பிட்டல்ல 5 டேஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரியே திங்ஸ் எனக்கு பேக் பண்ணிக்கிட்டேன். 5 மெட்டர்னிட்டி வேர் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் எனக்காக. அது ஜிப்பு வச்சது ஒரு 2, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு 3. உங்களுக்கு ஷர்ட் கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்னா நீங்க ஷர்ட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எனக்கான டவல், குளிச்சுட்டு யூஸ் பண்றதுக்கான டவல், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பீரியட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கான நாப்கின்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது எடுத்தோடனே நம்ம புதுசா யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாதப்ப அந்த மாதிரிலாம் நம்ம புது இதுக்கு எதுவும் போக முடியாது. ஸோ பீரியட் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பர் மாடல்லே நமக்கு கிடைக்குது நிறையா. சின்ன சின்ன பிராண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் ஓகேவா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ
அந்த பிராண்ட்ல இருக்க பீரியட் பேண்டீஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க யூஸ் பண்ற பீரியட் பேட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து பீரியட் பேண்டீஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க நார்மல் பேட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காத்தோட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்கன்னா, பிரிச்சு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இன்னர்வேர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமா நர்சிங் பிராஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நார்மலா யூஸ் பண்றது வந்து ஆஃப்டர் டெலிவரியில ஃபீடிங் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியாது. ஸோ நர்சிங் பிராஸ் வந்து ஒரு 2-3 வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பெட்ஷீட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஸ்டே பண்ண போற ரூம்ல உங்களுக்கு தேவையானது வந்து கொடுத்துருவாங்க. அட்டெண்டர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு விரிச்சுட்டு கொடுத்தாலும் தலைக்கு வச்சுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ பெட்ஷீட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தலைக்கு வச்சுப்பாங்க, இல்லை போத்திக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஏர் பில்லோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் தேவைப்படல. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பேசிக் திங்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கச்சா நிறைய திங்ஸு நான் வாங்கவும் இல்லை. என்னென்ன என்கிட்ட இருந்துச்சோ அதை தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இவ்வளோதான் எனக்கு தேவையான திங்ஸ் தான் நான் எடுத்து வச்சது. நெக்ஸ்ட் வந்து உங்க அட்டெண்டருக்கு வந்து ட்ரெஸ் தேவையான ட்ரெஸ்ஸை அவங்கள தனியாக பேக் பண்ணி எடுத்துக்க சொல்லிடுங்க. ஏன்னா 2 to 3 டேஸ் அவங்களோட ஸ்டே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் எல்லாம் தேவைப்படும். இவ்வளோதான் ட்ரெஸ்ஸோட திங்ஸ் வந்து தேவைப்படுறது. இதை தாண்டி ஒன்றும் தேவைப்படலை எனக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஒரு 5 ட்ரெஸ்ஸு இன்னர்வேர்ஸு துண்டு இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் பேபிக்கான எசென்ஷியல்ஸ் நான் என்ன வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேபிக்கு நான் வந்து பெருசாக எதுவுமே வாங்கவே இல்லை. ஏன்னா கேர்ள் பேபியா பாய் பேபியா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. டெலிவரிக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். கண்டது கிடையாதே முதல்ல வாங்கி வச்சுக்கிறது வந்து வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய டவல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்கள வாங்குறதுக்கு சரி, துடைக்கிறதுக்கு சரி, போடுறதுக்கு சரி, போத்தி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சைஸ் வாரியா டவல் வந்து தேவைப்படும். அதனால எவ்வளோ டவல் கிடைக்குதோ அந்த மாதிரி தேங்காய் பூ துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டவல் எல்லா சைஸ்லயும் நான் வச்சிருந்தேன். அதை தான் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். இது வந்து நான் கீழே விரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே போத்துறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் இந்த லைட் கலர்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு பூச்சி ஏதாவது ஊர்னா கூட நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5 செட்டு ட்ரெஸ்ஸு யூனிசெக்ஸா இருக்க மாதிரி ஒரு 5 செட்டு ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதே ஒரு 3 டேஸ்க்கு நாங்கள் போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவைப்படல. வீட்டுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸும் வாங்கலை. ஏன்னா வரவங்களே நிறையா ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாம் அதிகமாக போடுறது வந்து தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 ட்ரெஸ்ஸு 6 ட்ரெஸ் இருந்தாலே போதும். அதை வச்சு ஒரு 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்பு, மிட்டன்ஸ், பூட்டிஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படும். இது நான் வந்து ஒரு 2-3 செட்டு மட்டும்தான் வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் போட்டு விட போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு கொஞ்சமாக குளிரும் போது மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு 3 செட் வாங்கியிருந்தேன். இவ்வளோதான் நான் பேபிக்குன்னு வாங்கியிருந்த திங்ஸு. இதை தாண்டி எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவுமே வாங்கவே இல்லை. இந்த ஸ்லீப்பிங் பேகு, அந்த பேகு, இந்த பேகு எதுவுமே நான் டெலிவரிக்கு முன்னாடி வாங்கவே இல்லை. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் வந்து பேபியை நாங்கள் டவல்லே ரேப் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது, கூட்டிகிட்டு போகிறது எல்லாத்துக்கும் அதையே வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். அதுவே நல்லா கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை எனக்கு முன்னாடியே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த கேரி நெஸ்ட்டு, ஸ்லீப்பிங் பேகு, அப்புறம் அந்த பெட்டு, ஃபீடிங் பில்லோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் பேபிக்கு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லோஷன், சோப்பு, பவுட்ரு எதுவுமே நான் வாங்கவே இல்லை. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லாம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, குளிக்க வைக்கிறதே வைக்காதீங்க, தொடச்சிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உடனே தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இருந்தாலே போதும். ஒரு 3 பேக்குள்ள திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். தனித்தனியாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைலுக்குள்ள பேகு, நெக்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ஸுக்கான பேகு, நெக்ஸ்ட் பேபிக்கான ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு பேகு. இப்போ அடுத்து வந்து என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் அண்ட் கிளீனிங் எசென்ஷியல்ஸ் என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு, என்னென்னலாம் கொண்டு போகணும்னு சொல்லிடுறேன். எல்லாமே வந்து சாம்பிள் ஐட்டம்ஸ் மாதிரி இந்த 10 ரூபாயில கிடைக்கும்ல, அது கூட வாங்கிக்கோங்க போதும். குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, அப்புறம் ஷாம்பூலாம் ஷேஷெட்டில் வாங்கிக்கோங்க. பாட்டில்லாம் தேவைப்படாது. ஷேஷெட்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சானிடைசர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஹேண்ட் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வாஷுமே வந்து சின்னது சாம்பிள் பேக், எல்லாமே சாம்பிள் பேக்காக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்னமாக கேரி பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, டெட்டால் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஏன்னா நீங்கள் அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். கூடவே ஒரு விளைக்கழுவுற சோப்பும் ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்ட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அழுக்கெல்லாம் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன கேரி பேக்ஸும் தேவைப்படும். அதெல்லாமும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க.
அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பெரிய கிளாத் பேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்து நம்ம துவைச்சு போடும்போது எது அழுக்கு துணி, எது யூஸ் பண்ணோம், எது யூஸ் பண்ணலைங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான். இது வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது இல்லாம பேபிக்கு வந்து நம்ம கீழே எடுத்தோன்னே டைப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். துணியை தான் கிழிச்சு கிழிச்சு லங்கோட் மாதிரி கட்டி விடுவோம். அந்த லங்கோட்டே வந்து நமக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. அப்படியும் நீங்க வாங்கிக்கிட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா பழைய வேஷ்டி, சேலை அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி அதை ட்ரையாங்கிளா ஃபோல்ட் பண்ணி கட்டி விடுவாங்க. அதான் எல்லா வீட்லயும் வந்து எப்பயுமே யூஸ் பண்ற மெத்தடு. ஸோ அதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு 4 வேஷ்டி, அதுக்கப்புறம் சுங்கடி சேலை இல்லைன்னா காட்டன் சேலை வந்து ஒரு 4 சேலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளவு துணி தேவைப்படும் அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. இது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கீழே அந்த சேலையை போட்டு படுக்க வச்சுக்கிறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த வேஷ்டி சேலை வந்து கட்டாயமா மறக்காம எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா டெலிவரி டைம்ல உங்களுக்கு அந்த காட்டன் சாரி கேட்டாலும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்துச்சு அப்படின்னா வயிற்றுல கட்டி விடுறதுக்கும் அந்த சாரி கேட்பாங்க. சிசேரியனா இருந்தாதான் அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் ஆகும். அதனால ஒரு 4 சேலை 4 வேஷ்டி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கூடையில வந்து முக்கியமான திங்ஸ் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து தேவைப்படும். இதை வந்து மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சங்கு, பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அந்த சங்குன்னு வந்து சொல்லுவோம். இது வந்து எடுத்தோடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க லேட்ச் பண்ண ஃபீட் பண்ணலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த சங்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுல உங்கள்கிட்ட இருக்கும், வெளியில இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை இந்த மாதிரி சில்வர்ல இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஸ்க். நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு தான் வந்து கொண்டு போயிருந்தோம். ஆனால் 2 ஃப்ளாஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து சுடுதண்ணிக்கு, ஒன்று வந்து பாலோ, டீ, காஃபி என்ன வாங்கினீங்கன்னாலும் அதை வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கெட்டில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இப்போ அங்கே சுடுதண்ணி வரும் நம்மளுக்கு. இன்கேஸ் நம்மகிட்ட இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இல்லை, எதுவும் நம்ம கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம அங்கேயே ரூம்குள்ளேயே வந்து கெட்டில் சுடுதண்ணியாவது நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்காக கெட்டில் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் இருந்தால் 2 ஃப்ளாஸ்க் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு வந்து கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இங்க ஹோட்டல்ல வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா செஞ்சுட்டு வந்து தருவாங்க. இருந்தாலும் ஹோட்டல்ல எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த பொட்டலத்தோடய வச்சு இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அந்த கட்டில வந்து அப்படி வச்சு சாப்பிட வந்து கன்வீனியன்ட்டா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. அதனால ஒரு பிளேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சர்வ் பண்றதுக்கு கரண்டி, அப்புறம் 2-3 ஸ்பூனு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இந்த தூக்குமே வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி டீ காஃபி வாங்குறதுக்கோ இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ரசம், கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாம் வாங்குறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு தூக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டம்ளர்ஸ் வந்து ஒரு 4-5 டம்ளர்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆத்துறதுக்கு வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2-3 டம்ளரு, அப்புறம் 2 கிண்ணம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஆத்துறதுக்கு அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு நைஃப் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு எல்லாத்தையும் கட் பண்றதுக்கு நைஃப், சிசர்ஸ் வந்து மறந்துடாதீங்க. கண்டிப்பா தேவைப்படும். நைஃபும் சிசரும் வந்து கட்டாயமா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு தனி நைஃப் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது திங்ஸ் கட் பண்ணணும்னா அதுக்கு தனி நைஃப் எடுத்து வச்சுக்கோங்க. சிசர்ஸ் வந்து துணி கட் பண்ண தனி சிசர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேக்கெட்ஸ் ஏதாவது கட் பண்றீங்கன்னா அதுக்கு தனி சிசர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட வந்து இன்னொரு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 தனித்தனி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒண்ணுல வந்து உப்பு வந்து எடுத்துக்கோங்க, இன்னொன்று சுகரு, அதுக்கப்புறம் இட்லி பொடி இல்லை பூண்டு பொடி அந்த மாதிரி ஏதாவது பொடி ஐட்டம் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. இது 3மே வந்து ரொம்ப நெசசரியாக தேவைப்படும். ஏன்னா நீங்கள் காஃபி டீ கூட கடையில் வாங்கிக்கலாம். இல்லை சுகர் கம்மியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வச்சிருக்கிறத வந்து போட்டு குடிச்சிடலாம். அந்த மாதிரி சாப்பாடில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிறத வந்து போட்டு சாப்பிடலாம். இதுக்காக நம்ம வந்து தனியாக ஒரு பாக்கெட்லாம் வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வீட்டிலேருந்து இதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க கெட்டில் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கூடவே காஃபி தூளோ டீ தூளோ சேர்த்து கூட எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஃபிட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன மக்கு. இது வந்து நீங்க உங்களோட வெசல்ஸை வாஷ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை அங்கே எதுவும் இல்லைனாலும் நீங்க இதை கொண்டு போறதை வச்சு சமாளிச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதையும் மறந்துடாம இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து ஓரளவு நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதோட வந்து உங்களுக்கு தேவையான சார்ஜர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1/2 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் எது இருக்கோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தூக்கி குடிக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 லிட்டர் கேனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த 2 லிட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்பப்போ திரும்ப திரும்ப போய் பிடிச்சிட்டு வந்து குடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். கொஞ்சம் சின்ன பாட்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெரிய பாட்டிலாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் நம்ம பிடிச்சிட்டு வந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். வாட்டர் பாட்டில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா அங்கே டக்கு டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் மிட் நைட்டில் போகிறீங்களா ஏர்லி மார்னிங் போகிறீங்களான்லாம் தெரியாது. அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளவும் வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டிலே வந்து உங்கள் ஜுவல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறீங்கன்னா இட்ஸ் ஃபார் அண்ட் பெட்டர். நீங்கள் அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் திடீர்னு எமர்ஜென்சியாக நீங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சேஃப்டிக்கு ஒரு ஜுவல் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு அட்மிட் பண்ணி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஜுவல்லையுமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக சேஃப்டியாக ஒரு பாக்ஸில் வச்சு உங்கள் அட்டண்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டெலிவரி எல்லாம் முடிச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் திரும்ப எடுத்து போட்டுக்கலாம். அதனால தான் அந்த ஜுவல்லை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்து வச்சுக்கிறதுக்காக ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிருங்க மறக்காமல். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் வந்து நான் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இவ்வளோ திங்ஸ் தான் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் கசகசன்னு நிறையா திங்ஸ் வந்து வாங்கவே இல்லை. இந்த பேபிக்கு தேவையான நிறையா காம்போ செட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க, எதுவுமே நான் வந்து வாங்கவே இல்லை. ஆஃப்டர் டெலிவரியுமே வந்து தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா தான் நான் வாங்கிக்கிறேன். அது நான் என்ன வாங்குறேன் பண்ணுறேன்றதெல்லாம் நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிவரிக்கு உங்களுக்கு இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். ரொம்ப ஸ்மூத்தாகவே உங்கள் டெலிவரியை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இந்த திங்ஸ் இருந்தாலே வந்து உங்களுக்கு போதும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்டையோ நீங்கள் வந்து சொல்லி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இன்சூரன்ஸை வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கேஷ்லெஸ்ஸாக இல்லை நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணுறீங்களா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் சொல்லி வாங்குற பில்லெல்லாம் அந்த கிளைமுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 30 days கிட்ட டைம் இருக்கும். ஸோ கேஷ்லெஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அட்மிட் ஆனதுலேருந்து ஒரு 48 hours உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களோட இன்சூரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதையும் பார்த்து அந்த ப்ரொசீஜரையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ திங்ஸ் தான் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நான் அப்கமிங் வீடியோஸில் ஒன்றொன்னா வந்து பேபிக்கு என்ன வாங்கியிருக்கேன், என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் இந்த உங்களுடன் சீரீஸில் வந்து மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.